வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம். நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் தேர்வு 2க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2வது தேர்வுலேருந்து தமிழ் தேர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ் தேர்வுக்கான அட்டவணையும் கொடுத்துட்டேன். அதன்படி தொடர்ந்து இனிமேல் நடக்கும். நேரம் நமக்கு கம்மியாக இருக்குது, அதை மைண்டில் வச்சுட்டு நல்லா படிங்க. நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளை வெற்றி அடைய வழிவகுக்கும். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த தேர்வுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் தான் தேர்வு நடக்கும். தேர்வுக்கான மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர்லாம் டெலகிராமில் தான் அனுப்புவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி என்ற சொல்லிற்கு பதிலாக ஒன்றியம் என்று பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூட்டாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஒன்றியம் அப்படிங்கிறத யார் பயன்படுத்தியிருப்பார்னா ஆப்ஷன் பி, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1 பாருங்கள். உச்சநீதிமன்றம் பெருவாரி வழக்கில் இந்திய எல்லையின் பகுதிகளை அதிகப்படுத்த நாடாளுமன்றத்துக்கு அனுமதி உண்டு என்றது. அடுத்து பாருங்கள். கூற்று 2, இந்திய எல்லைகளை குறைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு பெருவாரி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. கூற்று 2ம் சரிதான். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 103வது கொஸ்டின் பாருங்கள். சுதேச ஒருங்கிணைப்பின் போது வல்லபாய் படேலின் செயலராக பொறுப்பேற்று களப்பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதேச ஒருங்கிணைப்பின் போது வல்லபாய் படேலின் செயலாளராக யார் இருந்திருப்பானா ஆப்ஷன் ஏ, விபி மேனன் அவர்கள் தான். இந்த கொஸ்டினை வேறு எப்படி கேட்கலான்னா, சுதேச ஒருங்கிணைப்பின் போது வல்லபாய் படேல் அவர்கள் அங்கம் வகித்த பதவி எது அப்படின்னு கேட்கலாம். அவர் அந்த டைமில் என்னென்ன பதவியில் இருந்திருப்பார்னா துணை முதல்வராக இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சராகவும் இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் எனும் பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் வடிவமைத்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர்கள் இருவரும் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்த ஆண்டு எதுனா ஆப்ஷன் பி, 1912 மற்றும் 13. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. எஸ்கே தார் குழு எப்போன்னா ஜூன் 1948. ஜேவிபி குழு எப்போனா டிசம்பர் 1948. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 எல்லாருக்கும் தெரியும். ஹோம் ரூல் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த தார் குழுவும் ஜேவிபி குழுவும் என்ன பண்ணியிருக்குன்னா மொழிவாரியான மாநில சீரமைப்பை ஆரம்பத்தில் எதிர்த்திருக்கும். அதன் பிறகு பசல் அலி குழு என்ன சொல்லியிருக்குன்னா மொழிவாரி மாநில பிரிவினையை ஏற்றிருக்கும். அதன் பிறகு தான் 1953 அக்டோபரில் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த ஆந்திராவுக்காக தான் பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவோடு இணைய மறுத்த சுதேச மாகாணங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் பி, புதுக்கோட்டை மாகாணம் தான். இது மட்டும்தான் இந்தியாவோடு இணைய மறுப்பு தெரிவிச்சிருக்காது. மற்ற இந்த 3மே ஜூனாகத், ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர் இவங்கெல்லாம் இந்தியாவோட இணைய மறுப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இந்த 3 சுதேச அரசுகளை தவிர்த்து பாக்கி உள்ள 549 சுதேச அரசுகளும் இந்தியாவோட இணைஞ்சிருப்பாங்க. அடுத்து 107வது கொஸ்டின் பாருங்கள். சரியான இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹைதராபாத் எந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, ஆப்ரேஷன் போலோ மூலம் தான் இணைக்கப்பட்டிருக்கும். எப்போ இணைக்கப்பட்டிருக்குன்னா 1948. இந்த ஆப்ரேஷன் வெறும் 5 நாள்லேயே முடிஞ்சிருக்கும். 1948 செப்டம்பர் 13 தொடங்கி அதே 1948 செப்டம்பர் 18 முடிஞ்சிருக்கும். இந்த ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹைதராபாத் நிஜாம் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய படையையும் இராணுவத்தையும் வச்சுருந்த ஒரு சமஸ்தானத்தை வச்சுருந்தார். இந்த நிஜாம் என்ன பண்ணிட்டார்னா அவருடைய படைகளையும் துணை இராணுவ படைகளையும் வச்சு இந்துக்களுக்கு எதிராக வன்முறை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் இந்தியாவோட மையப்பகுதியாக இருந்திருக்கும்.
இப்படி நாட்டோட மையத்தில் இருக்கிற ஒன்றை தனி சுதந்திர நாடாக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இராணுவத்தை வச்சு மிரட்டியே நம்ம இந்திய அரசு நிஜாம் கிட்ட இருந்து ஹைதராபாத்தை இந்தியாவோட இணைச்சிருக்கும். அதுதான் இந்த ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று 2 வகை உள்ளது. கூற்று 2 பாருங்கள். கட்சிகளுக்கு தேர்தல் சின்னமாக விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. அடுத்து பாருங்கள். ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும். அடுத்து ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு நார்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றுகளில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். கூற்று 1 சரி. 1968 தான் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னம் ஒதுக்கப்படாத சின்னம்னு பிரிச்சிருப்பாங்க. கூற்று 2 பாருங்கள். இதுவும் சரி. விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தி உள்ளது. அடுத்து பாருங்கள். 3 தவறு. 3 ஏன் தவறுனா ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்கக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கே அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு வழங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 3 தவறு. அடுத்து 4 பாருங்கள். 4ம் தவறு தான். நார்வே அப்படிங்கிறது பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. நாம் படிச்சிருப்போம் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு. அதில் நார்வே அப்படிங்கிறது பல கட்சி முறையை சேரும். ஒரு கட்சி முறையில் என்னென்ன வரும்? சீனா, வடகொரியா, கியூபா. அடுத்து இரு கட்சி முறைக்கான எடுத்துக்காட்டு என்ன? பிரிட்டன், அமெரிக்கா. அடுத்து பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன். அடுத்து நார்வே. இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி எத்தனை சுதேச அரசுகள் இந்தியாவில் இருந்திருக்குன்னா ஆப்ஷன் சி 565. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்கள். 111. தவறான இணையை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை எதுனா எதுவுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. மைசூரை தான் கர்நாடகான்னு மாற்றிருப்பாங்க. எப்போனா 1973. அதே மாதிரி பாண்டிச்சேரி புதுச்சேரியாக மாற்றப்பட்டிருக்கும். எப்போனா 2006. அடுத்து ஒடிசா எப்போனா 2011. அதே மாதிரி உத்தராஞ்சல் உத்தரகாண்ட் அப்படின்னு மாறி இருக்கும் 2006. அடுத்து உத்தரப்பிரதேசம் 1950. அதே மாதிரி நம்ம மதராஸ் எப்போ சென்னைன்னு மாறி இருக்கும் 1969. அதே மாதிரி டெல்லி எப்போ தேசிய தலைநகர் டெல்லி அப்படின்னு மாறினதுன்னா 1992. அதுக்கப்புறம் லக்காத்தீவு, மினிக்கா தீவு இதெல்லாம் சேர்த்து லட்சத்தீவு உருவானது. அது எப்போனா 1973. அடுத்து விதி 370 படி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தனி அரசியலமைப்பை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் டி கோபால்சாமி ஐயங்கார். இந்த விதி 370 தான் அம்பேத்கர் எழுத மறுத்திருப்பார். ஏன் மறுத்திருப்பார்னா ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்குகிற விதி தான் இந்த 370 அப்படிங்கிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும்போது அது மாநிலங்களுக்கிடையே பாகுபாடை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் இந்த விதியை எழுத மறுத்திருப்பார்.
அதன் பிறகு தான் கோபால்சாமி ஐயங்காரை வச்சு இந்த விதியை எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த விதி கிடையாது, தற்காலிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 113வது கொஸ்டின் பாருங்கள். ஜூனாகத்தை பாகிஸ்தானோடு ஆகஸ்ட் 15, 1947 இணைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் ஏ திவான் பூட்டோ. அடுத்து 114 பாருங்கள். ஆளுநர் பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்கள். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். இது கரெக்டு. அடுத்து கூற்று 2 பாருங்கள். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமில்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தையும் கொண்டுள்ளார். இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து 3வது கூற்று பாருங்கள். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார். நமக்கு 3வது கூற்றும் சரியாக தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து 115 பாருங்கள். மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் பரிந்துரைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். பகுதி ABCD ஆகியவைகள் முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். அடுத்து கூற்று 2 பாருங்கள். ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கொள்கை நிராகரிக்கப்பட வேண்டும். அடுத்து இந்தியா 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட வேண்டும். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. இந்த 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. இந்த கூற்று 1 பாருங்கள். ABCDன்னு கொடுத்துருக்காங்களே, இப்போ கூட நம்ம குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினை. இது 1950 மாநிலங்கள்லாம் 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த 4 வகையை தான் ABCDன்னு பிரிச்சிருப்பாங்க. இதில் பகுதி ஏ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பிரிட்டிஷ் மாகாணங்களை குறிக்குது. இந்த பகுதி ஏக்குள்ளே 9 மாகாணங்கள் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை மட்டும் பார்க்கலாம். அடுத்து பகுதி பி எதை குறிக்குன்னா சுதேச அரசுகளை குறிக்கும். இதில் ஒரு 9 சுதேச அரசுகள் இருக்கும். அடுத்து பகுதி சி எதை குறிக்குதுன்னா தலைமை ஆணையர் மாகாணங்கள். இதில் 10 இருக்கும். அடுத்து டியில் அந்தமான் நிக்கோபார் தீவு. இதில் இந்த 1 மட்டும்தான் இருக்கும். இதில் என்ன கொடுமைனா, இதுக்கு முன்னாடி அன்னை தெரசா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று நான் நடத்தியிருந்தேன். அதில் இந்த கொஷினை நான் வச்சுருந்தேன். அதை கரெக்டாக பார்த்துட்டு போயிருந்தாலே இந்த கொஷினுக்கு ஆன்சர் அடிச்சிருக்கலாம். எக்ஸாம் முடிஞ்சு வந்துட்டு இந்த கொஷின் எனக்கு தெரில சார், இது எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம டெஸ்ட்டே போட்டாலும் அந்த கொஷின் பேப்பரை திரும்ப ரிவிஷன் பண்ணணும். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ ஒரு 10 தேர்வு எழுதுகிறோம், 200 கொஷின் ஒவ்வொரு தேர்வுக்கும். அப்படின்னா ஒரு 10 தேர்வு முடிஞ்ச உடனே திரும்ப அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து ரிவிஷன் பண்ணணும். ஒரு 2000 கொஷின் அடங்கும். அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், அதில் கரெக்ஷன் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அதை திரும்ப ஒரு முறை ரிவிஷன் பண்ணணும். 116 பாருங்கள். பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஜூனாகத். இது பொது வாக்கெடுப்பின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து ஜம்மு காஷ்மீர். இது இணைப்பு ஒப்பந்தம். அடுத்து பாருங்கள் ஹைதராபாத். இப்போ தான் பார்த்தோம், இராணுவ நடவடிக்கையின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து புதுக்கோட்டை சமஸ்தானம். இந்தியாவோடு இணைந்த முதல் சுதேச நாடு. நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 117 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். திருத்தணியை தமிழகத்தோடு இணைத்த எல்லை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானம். கூற்று 1 நமக்கு சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள். தமிழகத்தின் எல்லை காந்தி மார்ஷல் நேசமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2ம் சரிதான் நமக்கு. அடுத்து பாருங்கள். குமரியை தமிழகத்தோடு இணைத்த எல்லை போராட்ட வீரர் மார்ஷல் நேசமணி. இதுவும் நமக்கு சரிதான். அடுத்து பாருங்கள். மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் சங்கரலிங்கனார். இந்த கூற்றும் சரிதான். ஆனால் 56 நாட்கள் கிடையாது, 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார். இந்த 56 நாட்கள் அப்படிங்கிறது பொட்டி ஸ்ரீராமலை குறிக்கும். இந்த மாப்போ சிவஞானம் அவரை பார்த்தீங்கன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைப்பாங்க.
அடுத்து மார்ஷல் நேசமணி, அவர் எப்படி அழைப்பாங்கன்னா குமரி தந்தை. அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்து 118 பாருங்க. ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கினால் தானாக திருத்தம் பெறும் அட்டவணை எவை? எதுனா ஆப்ஷன் பி 1 மற்றும் 4. ஒன்றியம் மற்றும் அதன் யூனியன் பிரதேசம், இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விதிகளை, முதல் 4 விதிகளை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதில் விதி 1 என்ன சொல்லியிருக்குன்னா, ஒன்றியத்தோட பெயர் மற்றும் ஆட்சி பகுதிகளை பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து விதி 2 என்ன சொல்லியிருக்குன்னா, புதிய மாநிலங்கள் உருவாகிறது, அனுமதிக்கிறது, அப்புறம் புதிய மாநிலங்கள் தோற்றுவிக்கிறது, அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கோம். அடுத்து 2A ஒரு விதி இருக்குது, அது சிக்கிம் மாநிலம் சம்மந்தமாக வரும், அது நமக்கு முக்கியம் இல்லை. அடுத்து விதி 3 என்ன சொல்லியிருக்குன்னா, விதி 2 சொல்கிற மாதிரி தான், புதிய மாநிலங்களை தோற்றுவிக்கிறது, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற மாநிலத்துடைய எல்லை மற்றும் பெயரெல்லாம் மாற்றி அமைக்கிறது, இல்லைனா மாநிலங்களோட பெயரை மாற்றுவது, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அடுத்து கடைசியாக இருக்கிற இந்த 4வது விதி தான் இந்த கேள்விக்கு பொருத்தமான விதி. இந்த 4வது விதி என்ன சொல்லியிருக்கும்னா, விதி 1 மற்றும் 4ல் திருத்தம் ஏற்படுத்தத்தை பற்றி சொல்லியிருக்கோம். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. அடுத்து 119 பாருங்கள். கூற்று 1 பாருங்கள், இந்தியா பல மாநிலங்களின் ஒன்றியம். கூற்று 2 பாருங்கள், இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சி என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. கூற்று 3 பாருங்கள், கலாச்சார பெயராக பாரதம் என்ற பெயரும் நவீன பெயராக இந்தியா என்ற பெயரும் வழங்கப்படுகிறது. கூற்று 3மே நமக்கு சரியாக தான் இருக்குது. நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 1, 2, 3 சரி. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். எந்த திருத்த சட்டத்தின் மூலம் டெல்லி தேசிய தலைநகர் பிரதேசமாக மாறியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்ட திருத்தம்னா ஆப்ஷன் பி 69வது திருத்த சட்டம் 1991. அடுத்து 121 பாருங்கள். 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி 7வது சட்ட திருத்தம் தான் 1956 பண்ணியிருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென தனியாக ஒரு பொது உயர்நீதிமன்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 122 பாருங்கள். யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகி மற்றும் துணைநிலை ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரால்னா ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் தான், அதுக்கும் பவர் உள்ளவர் இவர் தான். அடுத்து 123 பாருங்கள். கூற்று 1, ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு மசோதா ஆகஸ்ட் 5, 2019 படி விதி 370 மற்றும் 35A நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் 2 யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், 2019 ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து 3, விதி 239A ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு பொருந்தும். இந்த 3 கூற்றுமே சரிதான். இப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் 124 பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ நேருக்கு நேராக தான் இருக்குது. அடுத்து ஜம்மு மற்றும் காஷ்மீரின் முதல் துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் ஏ கிரிஷ் சந்திர முர்மு. அடுத்து 126 பாருங்கள். டெல்லி சட்டமன்றத்தின் செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடும் விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த விதினா ஆப்ஷன் சி விதி 239AA. அடுத்து 127 பாருங்கள், பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ நேருக்கு நேராக தான் இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவு கல்கத்தா. டெல்லிக்கு தனி ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. புதுச்சேரிக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். டையூ அண்ட் டாமனுக்கு பம்பாய். அடுத்து 128 பாருங்கள். யூனியன் பிரதேசங்கள் உருவான காரணம் அடிப்படையில் தவறானதை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பாருங்கள், டெல்லி அண்ட் சண்டிகர். இது அரசியல் மற்றும் நிர்வாகம் காரணமாக தான் யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி 2 பாருங்கள், புதுச்சேரி டையூ அண்ட் டாமன். இதுவும் கரெக்டு தான், கலாச்சார தனித்தன்மை பெற்றதால் யூனியன் பிரதேசமாக மாறியிருக்கும். அடுத்து 3 பாருங்கள், அந்தமான் மற்றும் நிக்கோபர். இது கலாச்சார தனித்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. இது கலாச்சாரத்தில் தனித்தன்மை கொண்டதால் யூனியன் பிரதேசமாக மாறல. எதனால் மாறி இருக்குன்னா பாதுகாப்பு முக்கியத்துவம் கொண்டு இது மாற்றிருப்பாங்க. அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1, 2 சரி, 3 தவறு. அடுத்து 129 பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஏ பாருங்க, முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சார்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஆப்ஷன் ஏ சரிதான். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி அவர்கள் தான். அடுத்து பி பாருங்க, புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய். இதுவும் சரிதான். அடுத்து சி பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சி மட்டும்தான் தவறு. சி ஏன் தவறுனா, சரோஜினி நாயுடு வரமாட்டாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து டி பாருங்க, உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பிவி. இதுவும் சரியாக தான் இருக்கு. கூற்று 1 பாருங்க, டெல்லி சட்டமன்றம் பொதுப்பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் உள்ள காவல், நிலம், பொது ஆணை தவிர மற்ற அனைத்திற்கும் சட்டம் இயற்ற முடியும். ஆமாம், இது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் கூற்று சரி. அடுத்து காரணம் பாருங்க, டெல்லி முதலமைச்சர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார். இதுக்கான காரணமும் சரிதான். இப்போ தான் பார்த்தோம், யூனியன் பிரதேசங்களில் முதலமைச்சர்களெல்லாம் நியமனம் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. அடுத்து 31 பாருங்க, மாநிலங்கள் உருவானதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. இதில் ஃபஸ்ட்டு உருவான மாநிலம் எதுனா அருணாச்சல பிரதேசம் தான். எந்த ஆண்டுனா 1987. அடுத்து சத்தீஸ்கர். இது 2000 தொடங்கியிருப்பாங்க. 2000 நவம்பர் 1. அடுத்து உத்தரகாண்ட். இதுவும் 2000 தான். இது நவம்பர் 9. அடுத்து ஜார்க்கண்ட். இதுவும் 2000. நவம்பர் 15. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 132 பாருங்க, களக்காடு போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. களக்காடு போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் பி, மாபுஸ்கான் படைகள் தான். இந்த களக்காடு போர் யாராருக்கும் நடக்கும்னா மாபுஸ்கானுக்கும் பூலித்தேவருக்கும் நடக்கும். இந்த களக்காடு போர் வந்து ஒரு கடுமையான போராக இருந்திருக்கும். இந்த மாபுஸ்கான் என்ன பண்ணுவார்னா 1000 சிப்பாய்கள், 600க்கும் மேற்பட்ட வீரர்கள், குதிரைப்படை, காலாப்படை அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். ஆனாலும் பூலித்தேவர்கிட்ட தோற்றுருவார் இந்த படையில். இதுக்கு காரணம் என்னென்னா, திருவிதாங்கூரில் இருந்த 2000 வீரர்களும் பூலித்தேவரோட படையில் வந்து இணைஞ்சு பக்கபலமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த களக்காடு போரில் மாபுஸ்கான் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அடுத்து 133 பாருங்க, தவறான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 1, 2 மட்டும் தவறு. ஏன் தவறுனா, மணப்பாறை லட்சுமி நாயக்கர் வரும், தேவதானப்பட்டினம் வந்து பூஜை நாயக்கர். அடுத்து 134 பாருங்க, வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் தாண்டவராயர், திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் சையத். வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்க உதவியவர்கள் கோபாலநாயக்கர் மற்றும் ஹைதர் அலி. வேலு நாச்சியார் ஹைதர் அலிக்கு தெலுங்கு மொழியில் கடிதம் எழுதினார். மேற்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, 4 மட்டும்தான் தவறு. ஏன் தவறுனா, வேலு நாச்சியார் ஹைதர் அலிக்கு வந்து தெலுங்கு மொழியில் கடிதம் எழுத மாட்டாங்க, உருது மொழியில் எழுதியிருப்பாங்க. அடுத்து 135 பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கே எப்போ தூக்கிலிடப்பட்டிருப்பார்னா ஆப்ஷன் ஏ, கயத்தாறு கோட்டை, 1799 அக்டோபர் 17. ஆப்ஷன் பி பாருங்க, திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24. இது வந்து மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, சங்ககிரி கோட்டை 1805 31 ஜூலை 31. இது தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, நாகலாபுரம் 1799 செப்டம்பர் 13. இது சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட நாள்.
அடுத்து பாருங்க 136. கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள பாளையங்களில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் பி, சி மற்றும் டி. அப்போது கிழக்கு பகுதியில் உள்ள பாளையங்கள் எதுனா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மொத்தம் 72 பாளையங்கள் இருந்து தான் நம்ம படிச்சிருந்துருப்போம். அந்த 72 பாளையத்தில் 2 பகுதியாக பிரிச்சிருந்தாங்க, கிழக்கு மேற்குன்னு. அதில் முக்கியமான பாளையங்கள் தான் இதெல்லாம். ஆப்ஷன் சியும் டியும் பாருங்கள், இது ரெண்டும் மேற்கு பகுதியில் உள்ள பாளையங்கள். அடுத்து 137. புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய வகை தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஆப்ஷன் சி, அக்னியூ தான். அடுத்து பாருங்கள் 138வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், அக்னியூ, வில்லியம் பெண்டிங் பிரபு, சர் ஜான் கிரடாக் ஆகியோர் வேலூர் கழகத்திற்கு காரணம் என்று ஆங்கிலேயர்கள் கருதினர். கூற்று 1 நமக்கு சரிதான். அடுத்து கூற்று 2 பாருங்கள், தமிழ்நாட்டில் பாளையக்காரர் அமைப்பு 1529ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. கூற்று 2ம் கரெக்டு தான். இதை நம்ம படிச்சிருப்போம், அரியநாதர் உதவியுடன் 1529 நிறுவப்பட்டது அப்படின்னு. அடுத்து கூற்று 3 பாருங்கள், யூசுப் கான் பூலித்தேவரை தோற்கடித்த இடம் சிவகிரி. கூற்று 3ம் நமக்கு சரிதான். அடுத்து 4 பாருங்கள், காலின் ஜாக்சனுக்கு பிறகு சென்னை கலெக்டராக நியமிக்கப்பட்டவர் கேப்டன் கேம்பல். கூற்று 4 தான் தவறு. ஏன் தவறுனா கேப்டன் கேம்பல் கிடையாது, கேப்டன் லூசிங்டன். அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. அடுத்து 139 பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. 1 பாருங்கள், தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கியவர் மருதுபாண்டியர். நமக்கு தெரிஞ்ச கொஷின் தான் சரி. 2 பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து பாளையக்காரர்களின் அவைக்கு அழைத்து சென்று விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தவர் எட்வர்ட் கிளைவ். இதுதான் தவறு, எட்வர்ட் கிளைவ் கிடையாது, பானர்மேன். அடுத்து 140 பாருங்கள், கூற்றை ஆராய்க. கர்னல் கேம்பல் தலைமையின் கீழ் ஆங்கிலேய படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன. கூற்று 1 நமக்கு தவறாக இருக்குது, கர்னல் கேம்பல் கிடையாது, கர்னல் ஹெரான். அடுத்து பாருங்க, காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர். இந்த கூற்றும் உண்மைதான். அடுத்து பாருங்க, திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழிநடத்தினார். கூற்று 3ம் சரிதான். 4 பாருங்க, காரன் வாலிஸ் மே 1799இல் கம்பெனி படைகளை திருநெல்வேலிக்கு நோக்கி செல்ல உத்தரவிட்டார். 4 தவறு. மாதம் வருடம்லாம் கரெக்டு தான், ஆனால் காரன் வாலிஸ் கிடையாது, வெல்லஸ்லி பிரபு. அப்போது நமக்கான ஆன்சர் எதுனா 2, 3 மட்டும்தான் சரி. எங்கே இருக்குன்னா பி. அடுத்து 141 பாருங்கள், ஓராண்டு நில வருவாய் திட்டத்தினை 10 ஆண்டு திட்டமாக மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை 10 ஆண்டு திட்டமாக மாற்றியவர் யார்னா ஆப்ஷன் பி, காரன் வாலிஸ் பிரபு. அடுத்து 142 பாருங்கள், கூற்று பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார். ஆமாம், கரெக்டு தான். காரணம் பாருங்கள், மராத்தியர்களோடு ஏற்கனவே தொடர் போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது. இதுவும் கரெக்டு தான், காரணமும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து 143 பாருங்கள், வலியுறுத்தல். வேலு நாச்சியார் இந்தியாவின் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காரணம் பாருங்கள், ஆங்கில அரசுக்கு எதிராக அவர் மிகச்சிறந்த வீரராக போரிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான், வலியுறுத்தலும் சரியாக தான் இருக்குது, காரணமும் சரியாக தான் இருக்குது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 144 பாருங்கள், எந்த ஆங்கில படை அதிகாரி 1783இல் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார்? யார் தாக்கியிருப்பார்னா ஆப்ஷன் சி, பானர்மேன். அடுத்து 145 பாருங்கள், கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்தி விடையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. அடுத்து 146 பாருங்கள்,
கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி 1 2 3 4. அப்படியே தொடர்ச்சியாக தான் இருக்குது. அடுத்து 147 பாருங்க. கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஆந்திரா. அடுத்து 148 பாருங்க. கூற்றை கவனி. ஃபர்ஸ்ட் பாருங்க. சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. அடுத்தது 2 பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ரெண்டுமே சரிதான். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அடுத்தது 149 பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கூற்று 1 பாருங்க. விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோடா எனப்பட்டது. அடுத்து 2 பாருங்க. ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் இப்பணம் செல்வாக்கு பெற்று விளங்கியது. கூற்று 3 பாருங்க. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா 2.5 ரூபாய்க்கு சமமாக கொல்லப்பட்டது. அடுத்து கூற்று 4 பாருங்க. பக்கோடா மரத்தை உலுக்குதல் என்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே நிலவியது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறு. ஏன் தவறுனா, திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா 2.5 ரூபாய்க்கு சமமாக இல்லை, 3.5 ரூபாய்க்கு 3.5 ரூபாய்க்கு சமமாக தான் இருந்தது. அடுத்து 150 பாருங்க. வேலூர் புரட்சியின் போது கொல்லப்பட்ட ஆங்கிலேயர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 1 3. ஃபர்ஸ்ட் யார் கொல்லப்பட்டிருப்பார்னா கர்னல் பேன்கோர்ட். அடுத்து 2வதா கர்னல் மீகாரஸ். லாஸ்ட்டாக தான் மேஜர் ஆம்ஸ்ட்ராங். அடுத்து பாருங்க 151. பூலித்தேவர் யாருடைய உதவியை நாடினார்? யாருடைய உதவி நாடியிருப்பார்னா ஆப்ஷன் டி ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள். அடுத்து பாருங்க 152. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் பி வேலு நாச்சியார். இந்த அம்புத ஜம்பால் பாருங்க. இவர் காந்தியோட சீடராக இருந்திருப்பார். இவர் மகாத்மா காந்தியோட நினைவாக நம்ம சென்னை மயிலாப்பூரில் சீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை நிறுவி அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள் உடையாள். உடையாளை நமக்கு தெரியும். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்ததால் உடையாள் கொல்லப்பட்டிருப்பாங்க. அடுத்தது ராணி மங்கம்மாள். இவங்க மக்களின் அரசி, மதுரையின் வீரமங்கைன்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க நீர் மேலாண்மையின் முன்னோடின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்கள் 153. பூலித்தேவரின் படைப்பிரிவில் ஒன்றுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி ஒண்டி வீரர். இந்த ஒண்டி வீரர் அப்படிங்கிறவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க 2022. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி. இதை எப்படி வழங்கியிருப்பாங்கன்னா, இவருடைய 281வது நினைவு தினத்தை முன்னிட்டு வழங்கியிருப்பாங்க. எந்த சார்பானா தபால் துறை சார்பில். இவருக்கான அஞ்சல் தலையை வெளியிட்டவர் யாருன்னா நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவி. அடுத்து பாருங்க 154. 154 பாருங்க. ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க மறுத்த இடம் எதுனா ஆப்ஷன் ஏ குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர். எங்கே சந்திச்சிருப்பாங்கன்னா ராமநாதபுரத்தில் தான். எப்போனா 1798 செப்டம்பர் 19. அடுத்து 155 பாருங்க. 1761 மே 16 பூலித்தேவரின் எந்த முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டுக்கு வந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி வாசுதேவநல்லூர், பனையூர்,
நெற்கட்டும் செவல். 61 யூசுப் கான் கையில் போயிருக்கும். அதுக்கப்புறம் 1764 மீண்டும் பூலித்தேவர் அதை மீட்டிருப்பார். அதுக்கப்புறம் அதிலிருந்து 3 வருஷம் கழித்து தான் கேப்டன் கேம்பல் அப்படிங்கிற ஒரு ஆளை தோற்கடிக்கப்பட்டு பூலித்தேவர் தலைமறைவாக ஆயிடுவார். அடுத்து 156 பாருங்கள். கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள பராக்பூர் சிப்பாய்கள் வெளிநாடு செல்ல எதிர்ப்பு தெரிவித்த ஆண்டு எது? எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி 1824. அடுத்து 157 பாருங்கள். இந்திய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி 1885 டிசம்பர் 28. அடுத்து பாருங்கள் 158 பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி நேருக்கு நேராக தான் இருக்குது. பராசி இயக்கம் 1818. இதை யார் உருவாக்கியிருப்பார்னா ஷாஜி ஹரேதுல்லா. அடுத்து பாருங்கள் பரசத் வஹாபி இயக்கம் 1827. இது யாருன்னா சையத் அகமது அலி. அடுத்து பாருங்கள் கோல் கிளர்ச்சி 1831 32 வரைக்கும். இது ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சி. இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி எங்கே நடந்திருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள் சாந்தல் கிளர்ச்சி 1855 to 56 வரைக்கும். இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் யாரார்னா சித்து மற்றும் கனு. இதுவும் அதே ராஜஸ்தானில் ராஜ்மஹால் மலைகளை சுற்றி உள்ள பகுதிகளில் நடந்திருக்கும். அடுத்து 159 பாருங்கள். 1854 ஆண்டில் சந்தேலர் கிளர்ச்சியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம் ஆப்ஷன் ஏ சித்து மற்றும் கனு. அடுத்து பாருங்கள் 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்துஸ்தானின் மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் ஏ இரண்டாம் பகதூர் ஷா. அடுத்து 161 பாருங்கள். 1857 ஆண்டு நடைபெற்ற புரட்சியை பற்றியும் அதில் தூக்கிலிடப்பட்டவர்களை பற்றியும் தெளிவாக பத்திரிகையில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் சி வில்லியம் ஹோவர்ட் ரசல். அடுத்து 162 பாருங்கள் பொறுத்துக. வேலூர் புரட்சி எப்போனா 1806 ஜூலை 10. அடுத்து முண்டா கிளர்ச்சி எப்போ நடந்திருக்குன்னா 1899 1900. அடுத்து சாந்தல் கிளர்ச்சி எப்போனா 1855 to 56. அடுத்து கோல் கிளர்ச்சி பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. அடுத்து 163 பாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் சி ஜெயின் சார்ஜ் கோட்டை தான். இது எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. இதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகமாக இருக்குது. அடுத்து பாருங்கள் இந்த வில்லியம் கோட்டை இது எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்து டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. கடலூருக்கும் பக்கத்தில் சோழமண்டல கடற்கரையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஆக்ரா எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 164. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. டச்சுக்காரர்கள் எப்போ வந்திருப்பாங்கன்னா 1602. ஆங்கிலேயர்கள் எப்போ வந்திருப்பாங்கன்னா 1600. டேனியர்கள் 1616. பிரெஞ்சுக்காரர்கள் 1664. இந்த தேர்வில் அதிகமாக பொறுத்துக்க இருக்கும், எதையுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதால தான் தொடர்ந்து எடுத்துட்டேன் எல்லாத்தையும். அடுத்து பாருங்கள் 165. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 1 2 4 3. பிளாசி போர் எப்போ நடந்திருக்குன்னா 1757 ஜூன் 23. இந்த பிளாசி போர் யாராருக்கு நடந்திருக்குன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் நடந்திருக்கும். அடுத்தது பக்சார் போர் 1764 அக்டோபர் 22.
இந்த பக்சார் போர் யார் யாருக்கு நடந்திருக்குன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் முகலாய மன்னர் ஒருவருக்கும் நடந்திருக்கும். அடுத்தது பாருங்கள், பாரிஸ் உடன்படிக்கை 1765 பிப்ரவரி 10. இந்த பாரிஸ் உடன்படிக்கை எதனால் நடந்திருக்குன்னா 7 ஆண்டுகளாக ஐரோப்பியாவில் போர் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். அதை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தான் இந்த பாரிஸ் உடன்படிக்கை. அடுத்து அலகாபாத் உடன்படிக்கை 1763 ஆகஸ்ட் 12. இந்த உடன்படிக்கை யார் யாருக்கு நடந்திருக்குன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கும் முகலாய பேரரசர் 2ஆம் ஆலம் ஷாவிற்கும் நடந்திருக்கும். அடுத்து 166 பாருங்கள். அடுத்து 174 பாருங்கள். தீரன் சின்னமலையை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலையை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்தவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ நல்லப்பன். பேரை நல்லப்பன்னு வச்சுட்டு பெரிய எட்டப்பன் வேலை பார்த்துருக்கிறாரு. அடுத்து 175 பாருங்கள். எந்த போருக்கு பிறகு திப்புவின் குடும்பத்தினர் இந்த இடத்துல நாடு கடத்தப்பட்டனர் அப்படின்னு வரணும். எந்த போருக்கு பின்னர்னா ஆப்ஷன் பி 4ஆம் மைசூர் போருக்கு பின்னர் தான். அவ்வளோதான் நண்பர்களே. தொடர்ந்து படித்து தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. அடுத்த தேர்வு 3ல் சந்திப்போம்.